பிரைஸ் தி லார்ட். இன்று கூட தேவனுடைய மன்னிப்பு மற்றும் பக்தியுள்ள வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது, தேவனுடைய மன்னிப்பு நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது என்று சங்கீதம் 32:1 சொல்லுகிறது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவம் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய காவில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். மன்னிப்பு என்பது பாவம், குற்ற உணர்வு மற்றும் பாவத்தின் நினைவு கூறுதல் ஆகியவற்றை நீக்கும் ஒரு செயலாகும். மன்னிப்பு தேவனால் இலவசமாக கிருபையாக வழங்கப்படுகிறது. இரண்டாவது, தெய்வீக வாழ்க்கையின் ஆசீர்வாதம் துன்பத்திலிருந்து நம்ம விடுதலை கொடுக்குமா? சங்கீதம் 32:7 இப்படியாக சொல்லுகிறது, சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்போது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. பெருவெள்ளத்தின் பெருக்கத்தின் ஒப்பான பெரும் துன்பத்தின் கூட கர்த்தர் தம்மிடம் அடைக்கலம் தேடுகிறவருக்கு பாதுகாப்பார். இரண்டாவது, தெய்வீக வாழ்க்கையின் ஆசீர்வாதம் ஞானம் என்று சங்கீதம் 32:8 சொல்லுகிறது. நான் உன்னை போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையின் கண்ணை வைத்து உன் ஆலோசனை சொல்லுவேன்.